Welcome back to my channel. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய பேரோட டவுட் வந்து ஆரி ஒர்க் ப்ளவுஸ் வந்து ஆரி ஒர்க் வந்து போடுறப்ப தனியாக வந்து அதாவது கட் பண்ணிவிட்டு இதுக்கு முன்னாடி நான் வீடியோ போட்டேன். அது வந்து இவ்வளோ டீட்டெயிலாக போடலை. இது கொஞ்சம் டீட்டெயிலாக போடுவோம் அப்படின்ட்டு நான் அந்த வீடியோ வந்து இப்போ எடுக்கிறேன். இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெஷர்மெண்ட் வந்து எடுக்கிறது வந்து ஆரி ஒர்க்கு ப்ளவுஸ்க்குன்னு தனியாக மெஷர்மெண்ட் எடுக்கிறோமா, இல்லை நம்ம எப்போயும் எடுக்கிற மெஷர்மெண்ட் தான் ஆரி ஒர்க் ப்ளவுஸ்க்கா அப்படின்றது தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போ நான் ஏற்கனவே வந்து நான் அளவெல்லாம் எடுத்து வரைஞ்சிட்டேன். இதை வந்து நான் எப்படி வரைஞ்சேன் என்னன்றதை உங்களுக்கு கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து நான் சொல்கிறேன். அது மாதிரி வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க நம்ம சேனலில் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது மாதிரி வீடியோஸை வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற சின்ன சின்ன டிப்ஸு டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு வந்து புரியும். நீங்களாம் அடுத்து பிழை இல்லாமல் அதை வந்து பழகலாம். இப்போ பாருங்கள், இது வந்து ப்ளவுஸ் பிட்டு அப்படியே நான் வந்து விரிச்சிருக்கேன். விரிச்சிட்டு இதில் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம என்ன பண்ணணுன்னா ஆரி ஒர்க்கு வந்து வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம போடணும். ஆரி ஒர்க்கு கட் பண்ணிட்டோ இல்லை வேறு ஏதாச்சும் அதாவது நிறைய பேருக்கு என்ன மிஸ்டேக்கு இது யோசனை வருது பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கட் பண்ணிவிட்டு ஆரி ஒர்க் போடுவாங்களா இல்லை அதுக்கு முன்னாடியே ஆரி ஒர்க் போடணுமா அப்படின்ற டவுட் தான் வரும். அதுக்கு தான் இந்த வீடியோ. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் கிளாத்தாக விரிச்சிட்டு அதை நம்மளுக்கு தேவையான டிசைன்ஸை வரைஞ்சிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து ஆரி ஒர்க் வந்து போட ஆரம்பிக்கணும். இப்போ ஸ்லீவ் வந்து நான் வரைஞ்சிருக்கேன். அது எப்படி வரைஞ்சிருக்கேன் அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதாவது இதுதான் ப்ளவுஸு. இந்த ப்ளவுஸோட அகலம் உயரம் இதை மட்டும் பார்த்துட்டோம் அப்படின்னா மட்டும் போதும். அதாவது ப்ளவுஸோட அகலம் வந்து இந்த இடத்துல எடுங்க. இந்த இடத்துல எடுத்துட்டு அதுக்கப்புறம் உயரம் வந்து இந்த இடத்துல எடுங்க. இப்படி எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம இதை எப்படி வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ளவுஸோட அகலத்தை வந்து இந்த மாதிரி இதில் இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6 இன்ச்சு இருந்துச்சு. அதாவது மடிப்பு இருக்கிறதுல 6 இருந்துச்சு. அந்த 6 வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டபுள் ஆக்கணும் அப்படின்னா 12 வரும். ஒவ்வொருத்தவங்களுக்கு எக்ஸ்ட்ரா விடுறது வந்து 1.5 இன்ச்சு 2 இன்ச்சு அந்த மாதிரி இந்த எக்ஸ்ட்ரா அளவு, அதாவது நம்ம தைக்கிறதுக்கு ப்ளவுஸில் இந்த மாதிரி உள்ளே வந்து துணி வந்து எக்ஸ்ட்ரா விடுறதுக்கு இந்த பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த எக்ஸ்ட்ரா விடுற துணி வந்து 1.5 இன்ச்சு 2 இன்ச்சு அப்படி ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி விடுவாங்க. நான் வந்து 2 இன்ச்சு வந்து விட்ருக்கேன். என்னோடய ரெடி அளவு பார்த்தீங்க அப்படின்னா 12. அப்போ எக்ஸ்ட்ரா விட்டால் எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 18 இன்ச்சு வரும். அந்த நான் வந்து இந்த 12 இன்ச்சு வந்து இந்த மாதிரி இங்கனக்குள்ளே எடுத்திருக்கேன். பன்னெண்டு இன்ச்சு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து நான் 12 இன்ச்சு வந்து எடுத்திருக்கேன். 12 இன்ச்சு எடுத்துட்டு இங்கிட்டு எக்ஸ்ட்ரா தைக்கிறதுக்கு வந்து இங்கே 2 இன்ச்சும் இங்கே 2 இன்ச்சும் வந்து விட்டுருக்கேன். விட்டுட்டு இப்போ இதோட உயரம் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து 6.5 இன்ச்சு தைக்கிறதுக்கு எல்லாம் சேர்த்தே 6.5 இன்ச்சு வந்து விட்டுருக்கேன். அந்த 6.5 இன்ச்சை வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அதாவது இந்த இடத்துல எடுத்த 12 இன்ச்சையும் நம்ம வரைஞ்சிக்கிறோம். 12 இன்ச்சு வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் இதோட நீளம் வந்து 6.5 இன்ச்சு அதை இங்கனக்குள்ளே வரைஞ்சிக்கிறோம். அது மாதிரி ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு வெயிட்டை பொறுத்து இந்த அளவு வந்து 3 இன்ச்சு 3.5 இன்ச்சு அந்த மாதிரி வந்து கூட குறைய வரும். எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தையல் எல்லாம் சேர்த்து 3 இன்ச்சு தான் நான் வந்து இங்கே இந்த உயரம் வந்து சைடில் நம்ம ஜாயின் பண்ணுற உயரம் வந்து 3 இன்ச்சு விட்டுருக்கேன். அது மாதிரி இங்கனக்குள்ளே 1 இன்ச்சு விட்டுட்டு இங்கனக்குள்ளே கட் பண்ணுறதுக்கு அந்த கிராஸ் வந்து எடுத்திருக்கேன் முன்னாடி. இதுதான் அவ்வளோதான் ப்ளவுஸு. நம்ம இந்த மாதிரி 3 இன்ச்சு வரைஞ்சிட்டு இந்த மாதிரி இங்கனக்குள்ளே டாட் வச்சு இப்படியே வரைஞ்சிடணும். வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் இங்கனக்குள்ளேயுமே நம்ம ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கணும். இவ்வளோதான். இந்த மாதிரி உங்களுக்கு வந்து இது புரிஞ்சுது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள். புரியலை அப்படின்னா நான் மறுபடியும் இன்னொரு வீடியோ வந்து போடுறேன். இதே மாதிரி தான் ஸ்லீவோட அளவும். அதாவது நம்ம ஸ்லீவுக்கு வந்து இது வந்து நான் போட்டுட்டேன் ஸ்லீவு. இது என்னால் எடுக்க முடியல, மறந்துட்டேன். இப்போ இந்த ஸ்லீவோட அளவு பார்த்தீங்க அப்படின்னா
ஸ்லீவ் அகலம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2.5 இன்ச்சு 2.5 5 இன்ச்சு வரும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கழுத்துமே வந்து எனக்கு வந்து 2.5 இன்ச்சு, அந்த 2.5 இன்ச்சு சேர்த்தோன்னா அகலம் வந்து 5 இன்ச்சு வந்து வரும். அதே மாதிரி நீளம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8 இன்ச்சு வரும். அதே மாதிரி தான் கழுத்து நம்ம எப்படி கையை எப்படி வரைகிறோமோ அதே மாதிரி தான் கழுத்துமே. இன்னும் நான் வந்து இன்னொரு ப்ளவுஸ் போடுறப்ப இதை விட டீட்டெயில்டாக உங்களுக்கு ஃபுல்லாக நல்லா புரிகிற மாதிரி நான் வந்து ஒரு வீடியோஸ் வந்து போடுறேன். இப்போ இதுதான் வந்து ஆரி ஒர்க் ப்ளவுஸு. எக்ஸ்ட்ராலாம் நீங்கள் வைக்கவே வேண்டாம். நீங்கள் நார்மலாக வந்து எப்படி வந்து ப்ளவுஸ்க்கு வந்து எடுத்து தைப்பீங்களோ அதே மாதிரி தான் ஆரி ஒர்க்குக்கு அப்படின்னு நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா வந்து விடணும் அப்படின்ற தேவை இருக்காது. நம்ம நார்மலாக என்ன நார்மலாக ப்ளவுஸ்க்கு என்ன மெஷர்மெண்ட் எடுப்போமோ அதே மெஷர்மெண்ட் தான் எடுக்கணும். எதனால் அப்படின்னா நம்ம வந்து துணிக்கு உள்ளே வந்து நம்ம எதுவும் பண்ண போகிறதில்ல. பண்ணால் டசில்ஸுக்கு வந்து இங்கனக்குள்ளே எடுப்போம், அவ்வளோதான். மித்தபடி நம்ம அந்த ஷோல்ட்ரு நம்ம ப்ளைனாக இருக்கிற ஷோல்ட்ரு பக்கம் தான் நம்ம இந்த வந்து டிசைன் வந்து போடுறோம். அப்படின்றப்ப எக்ஸ்ட்ரா இன்ச்சஸ்லாம் வராது. நம்ம எப்பயும் நார்மலாக என்ன அளவு எடுப்போமோ அந்த அளவு எடுத்தால் போதும். அதே மாதிரி தான் கைக்குமே நம்ம நார்மலாக என்ன அளவு எடுக்கிறோமோ எப்படி மெஷர்மெண்ட் நான் இப்போ சொல்லி கொடுத்தல அந்த மாதிரி எடுக்கலாம். இல்லை உங்கள் மெத்தடுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு எப்படி புரியுதோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ரா வந்து எடுக்கணும் அப்படின்ற தேவை இருக்காது உங்களுக்கு. எக்ஸ்ட்ரா எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ளவுஸோட மெஷர்மெண்ட் தான் மாறுமே தவிர உங்களுக்கு வந்து மிஸ்டேக்ஸ் தான் வரும். எக்ஸ்ட்ரா வந்து நம்ம எடுத்தோம் அப்படின்னா ப்ளவுஸில் வந்து மிஸ்டேக்ஸ் தான் வரும். அதனால் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா எடுக்க வேண்டாம். நார்மலாக ப்ளவுஸ்க்கு என்ன மெஷர்மெண்ட் எடுப்பீங்களோ அந்த மெஷர்மெண்ட் மட்டும் எடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த மாதிரி தேவை இந்த மாதிரி ஆரி ஒர்க் அவங்களும் பழகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து என்னால் முடிஞ்ச வரையே நான் வந்து கமெண்ட்க்கு வந்து ரீப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் ஸ்ரீஹரி சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.